புல்வாமா தாக்குதலில் உயிரிழந்த சிறப்பு படை வீரர்களுக்கு ஆற்காடு நகர பிஜேபி சார்பில் நினைவு தினம் அனுசரிப்பு. ராணிப்பேட்டை மாவட்டம் கடந்த பிப்ரவரி 14, 2019 அன்று ஜம்மு காஷ்மீரில் புல்வாமாவில் மத்திய ரிசர்வ் போலீஸ் சிஆர்பிஎஃப் அதிகாரிகள் சென்று கொண்டிருந்த வாகனத்தின் மீது வெடிபொருட்கள் நிரப்பப்பட்ட எஸ்யூவி வாகனத்தை ஒரு தற்கொலை குண்டுதாரி மோதியதில் வாகனம் வெடித்து சிதறி 40க்கும் மேற்பட்ட வீரர்கள் உயிரிழந்தனர். இந்திய பாதுகாப்பு படையின் மீது நடத்தப்பட்ட இந்த மிக கொடூரமான தாக்குதல் நாட்டையே அதிர்ச்சி அடைய செய்தது. இந்த வீரர்களின் தியாகத்தையும் அர்ப்பணிப்பையும் போற்றும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் பிப்ரவரி 14ஆம் தேதி இந்த தினத்தை கருப்பு தினமாக அனுசரித்து வருகின்றனர். அந்த வகையில் ஆற்காடு நகர பிஜேபி இளைஞர் அணி சார்பில் புல்வாமா தாக்குதல் 6வது ஆண்டு நினைவு தினம் அனுசரிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு ஆற்காடு நகர இளைஞர் அணி தலைவர் கார்த்திக் தலைமை தாங்கினார். நகர தலைவர் பாஸ்கர், இளைஞர் அணி மாவட்ட தலைவர் முத்தரசு, மாவட்ட இளைஞரணி துணைத் தலைவர் அஜித், ஏஎஸ் ராஜசேகர், மாநில செயற்குழு உறுப்பினர் ஜி.வி. பிரகாஷ், ஜி. தணிகாசலம், ஏ.வி. வரதன் ஆகியோர் முன்னிலை வகித்தனர். மாவட்ட தலைவர் நெமிலி பி. ஆனந்தன் சிறப்பு அழைப்பாளராக கலந்து கொண்டு சிறப்பு படை வீரர்களின் திருவுருவப் படங்களுக்கு மலர் தூவி மரியாதை செய்தார். அதனைத் தொடர்ந்து நகர பொதுச் செயலாளர் சுனில் குமார், சரவணன், கமலக்கண்ணன், சிவராமா கார்த்திக், ஆர். தாகூர் சுந்தர், நாவலன் உள்ளிட்ட ஏராளமான பிஜேபி பொறுப்பாளர்கள் வீரவணக்கம் செய்து மெழுகுவர்த்தி ஏற்றி மலர் தூவி மரியாதை செய்தனர். வீர வணக்கம்.